நம்ம இப்போ குரூப் 2 வேர்ப்ஸோட கான்ஜுகேஷன் பார்க்க போகிறோம். இந்த குரூப் 2 வேர்ப்ஸ் எல்லாமே ரூ அப்படின்னு முடியும். ஆனால் ரூன்னு முடிகிற எல்லா வேர்பும் குரூப் 2 வேர்பு கிடையாது. முதல்ல இரு அப்படின்னு முடியுதா இல்லை எருன்னு முடியுதா, அந்த ரூக்கு முன்னாடி ஈ இருக்கா ஏ இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். குரூப் 2 வேர்ப்ஸ் எல்லாமே இரு எரு வேர்ப்ஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த இரு எருன்னு முடிகிற சில வேர்ப்ஸ் குரூப் 1ல் சேரும். அந்த நம்ம எது எதுன்னு சரியாக பார்த்துக்கணும். ஆனால் குரூப் 2 வேர்ப்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இரு இல்லைனா எருன்னு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தபேரு, தபேரு தபேரு அப்படின்னு சொன்னால் டு ஈட். இந்த ஏரு அப்படின்னு முடியுது பாருங்கள், ஏரு அப்படின்னு முடிஞ்சால் இது குரூப் 2 வேர்ப்ஸை சேர்ந்தது. இந்த குரூப் 1 வேர்பு இந்த ஊ வரிசையில் ஏதாவது ஒன்றில் முடியும்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு கண்டிப்பாக ஹிரகானா சார்ட்டுக்கு போகணும். ஹிரகானா சார்ட்டுக்கு போய் அந்த சார்ட்டில் அது எந்த வரிசை, இப்போ ரூ அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா ராரி ரூ ரேரோ அதை யூஸ் பண்ணி நம்ம 5 ஸ்டெப் கான்ஜுகேஷன் பண்ணணும். ஆனால் இதுக்கு அப்படி தேவையில்லை, இது ரொம்ப சிம்பிள் கான்ஜுகேஷன். இது இச்சிதான் வேர்ப் இல்லையா, இச்சிதான் வேர்ப்னால் ஒரே ஸ்டெப்பில் கான்ஜுகேட் ஆகிடும். எல்லா கான்ஜுகேஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரூவை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு நமக்கு ஃபார்ம் என்ன, நாய் ஃபார்ம் ஃபஸ்ட்டு, மாசு ஃபார்ம், அடுத்தது பிளெயின் ஃபார்ம் அப்படி இருக்கும். இது 2 ஃபார்ம் போதும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா N5க்கு. இப்போ நீங்கள் அந்த ரூவை எடுத்தாச்சு. இந்த இடத்துல மீதி என்ன, அந்த இந்த எண்டிங் முடிஞ்சு இந்த எண்டிங் ரூவை எடுத்தாச்சு. இந்த ஸ்டெம்மில் என்ன இருக்கோ அதை எடுத்து இதுக்கு பக்கத்தில் எழுதிட வேண்டியதுதான். தபே நாய், தபே மாசு, தபே மாசு, தபே நாய், அவ்வளோதான். இப்படி ஈஸியாக கான்ஜுகேட் பண்ணிடலாம். ஒரே அந்த ரூவை எடுக்கிற அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் பண்ணுறதுனால இச்சிதான் வேர்ப் இது. தபே நாய், தபே மாசு. ஸோ அடுத்தது ஓஷியேரு அப்படின்னு எடுத்துப்போம். ஓஷியேரு, ஓஷியேரு அப்படின்னு சொன்னால் டு டீச். இதுலேயும் ரூவில் முடியுது, ஆனால் ஏரு அப்படின்னு முடியுது. அப்போ இது குரூப் 2 வேர்ப். இதில் என்ன பண்ணணும், ரூவை எடுத்துடணும். ரூவை எடுத்துட்டு நாய் ஃபார்மில் மாசு ஃபார்மில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ரூவை எடுத்துட்டு இந்த ஸ்டெம்மில் என்ன கிடைக்குதோ, ஓஷி ஏ நாய், ஓஷியே மாசு அப்படின்னு போட வேண்டியது தான். இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி தான் நம்ம அதை கான்ஜுகேட் பண்ணி ஆகணும். இப்போ இரு வேர்ப்ஸ் எடுத்துப்போம். இரு வேர்பில் 2 எடுத்துப்போம். மிரு, மிரு அப்படின்னு சொன்னால் டு சி அப்படின்னு அர்த்தம். டு சி இதில் ரூவில் முடிஞ்சிருக்கு, ஈன்னு முடிஞ்சிருக்கு. பார்த்தல், மிரு அப்படின்னு சொன்னால் பார்க்குறது. இதில் இந்த ரூவை எடுத்துடணும். ரூவை எடுத்துட்டா ஸ்டெம்மில் மீ மட்டும் இருக்குது. அப்போ நாய் ஃபார்முக்கும் மாசு ஃபார்முக்கும் அந்த மீயை மட்டும்தான் போடணும். மீ நாய் பார்க்கவில்லை, மீ மாசு பார்ப்பேன் பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். மீ மாசு. சும்மா ஈஸியாக நம்ம ரூ வேர்ப்ஸை முடிச்சிடுவோம். இன்னும் ஒரு இரு வேர்ப் எடுத்து செய்யலாம். ஓக்கிரு, ஓக்கிரு, ஓக்கிரு அப்படின்னு சொன்னால் எழுந்திருக்கிறது. டு வேக்கப், டு வேக்கப் எழுந்திருக்கிறது. ஓக்கினசாய் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏந்திரு, ஒருத்தங்களை எழுப்பணும் அப்படின்னா ஓக்கினசாய், ஓக்கினசாய் அப்படின்னு சொன்னால் ஏந்திரு ஏந்திரு அப்படின்னு அர்த்தம். ஓக்கிரு, தூங்கிட்டு இருக்கவங்கள ஓக்கினசாயின்னு சொல்லி எழுப்பணும். அடுத்தது ஓக்கிரு, அதில் நம்ம ரூ இரு அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இப்போ குரூப் 2 வேர்பு. ஜஸ்ட்டு இந்த ரூவை மட்டும் எடுத்துட்டு நாய் ஃபார்மில் ஓக்கி நாய், ஓக்கி மாசு அப்படின்னு எழுதிட வேண்டியது தான். இவ்வளவுதான். இவ்வளோ ஈஸியாக எல்லா வேர்ப்ஸையுமே, எல்லா குரூப் 2 வேர்ப்ஸையுமே நாய் ஃபார்முக்கும் மாசு ஃபார்முக்கும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். இது தபேரு அப்படிங்கிறது பிளெயின் ஃபார்ம். அடுத்ததாக அந்த தபே ரேபா அப்படின்னு வரும், அந்த பா அப்படி ஃபார்மு, அப்புறம் அந்த ஓ ஃபார்மு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாய் ஃபார்மும் மாசு ஃபார்மும் தான் வேணும். இதில் இந்த மாசு ஃபார்ம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து தான் மற்ற ஃபார்ம்ஸை டிரைவ் பண்ணுவோம். அடுத்தது இர்ரெகுலர் வேர்ப்ஸை எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இருக்கிறதே 2 வேர்ப் தான். அதோட நாய் ஃபார்மையும் மாசு ஃபார்மையும் ஜஸ்ட் மெமரைஸ் தான் பண்ணி வைக்கணும். அது எந்த கிராமருக்கும் வராது. இப்போ இர்ரெகுலர் வேர்பை கான்ஜுகேட் பண்ண போகிறோம். 2 வேர்ப் தான் இருக்குது. ஒன்று குரு, குரு அப்படின்னு சொன்னால் டு கம், சுரு அப்படின்னு சொன்னால் டு டூ. இதுக்கு இந்த ரூவை எடுத்துகிட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த குரூப் 1 வேர்பையும் ஃபாலோ பண்ணாது, குரூப் 2 வேர்பையும் ஃபாலோ பண்ணாது. அது 2 குரூப் 1 அண்ட் குரூப் 2ங்கிறது ரெகுலர் வேர்ப்ஸ். இது 2 வேர்ப் மட்டும் இர்ரெகுலர் வேர்ப். இதுக்கு எப்படி நம்ம நாய் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த குருவை எடுத்துப்போம். குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நாய் ஃபார்ம் கொனாய், கொனாய்.
அப்புறம் இதோடைய மாசு ஃபார்ம் கிமாசு. இப்படி தான் இருக்கும். இது எந்த கிராமரில் மாறுச்சு அப்படின்லாம் கிடையாது, இருக்கிறத அப்படியே நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது சுரு. சுரு அப்படின்னு சொன்னால் டு டூ இல்லையா? இதை வந்து நம்ம நாய் ஃபார்மில் எழுதணும்னா ஷினாய் அப்படின்னு எழுதணும், ஷினாய். மாசு ஃபார்ம் வந்து ஷிமாசு. இவ்வளோதான். நாய் ஃபார்மும் மாசு ஃபார்மும் நம்ம 3 வேர்ப்ஸுக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு எழுதியாச்சு. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் வந்து லிஸ்ட் ஆஃப் வேர்ப் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த தாய் ஃபார்ம், மாசு ஃபார்ம்லேருந்து தாய் ஃபார்ம் எப்படி பண்ணுறது, தே ஃபார்ம் எப்படி பண்ணுறது, தா ஃபார்ம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸை ஒர்க் அவுட் பண்ணுவோம்.